அடுக்கு தும்பல் காலையில மார்னிங் எழுந்த உடனே அடுக்கு தும்பல் தான் வந்தது அவளுக்கு. ஓஹோ. கண்டினியூஸா வரும் 10 வாட்டியோ இல்லை 20 வாட்டியோ மார்னிங் எழுந்தது அடுக்கு தும்பல் தான் ஃபுல்லா வரும். கண்ணில் தண்ணி நீர் கோத்துக்கிட்டே இருந்தது. கண்ணில் டிவி பார்த்தாலோ போன் பார்த்தாலோ ஒரு பர்சனை பார்த்தா கூட நீர் கோத்துட்டே தான் இருந்தது அவளுக்கு. ஓகே ஓகே. கண்ணுக்கு வந்து ஐயா சொன்னாரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஊற்றணுன்ட்டு. நான் 2 டைம்ஸ் தான் வந்து கண்ணுக்கு போட்டேன். 2 டைம்ஸ்ல எனக்கு சரியாயிடுச்சு. எத்தனை நாள் இருந்தது? 4 மந்த்ஸா இருந்தது. நான் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஆனா சரியாயிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் ட்ராப்ஸ் யூஸ் போடல. 2 டைம்ஸ் தான் பண்ணேன். நோஸ்க்கு வந்து நிறைய ரன்னிங் நோஸ் இருந்தது, தும்பல் வந்துட்டே இருந்தது. நோஸ்க்கு வந்து நான் கரெக்டா ஐயா சொன்னாரு டெய்லி ஊத்தணும் நோஸ்க்குன்னு சொன்னாரு. நான் கரெக்டா 1 வீக் தான் போட்டேன் நோஸ்க்கு. ஐயா சொல்றதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் சரியாயிடுச்சு. ஆமா. வணக்கம் நண்பர்களே, நம்முடைய அருகில் தேஜஸ்ரீமா இருக்காங்க. அவருக்கு சிகிச்சை கொடுத்த பாரம்பரிய சித்த வைத்தியர் வெங்கடேஷ் ஐயா இருக்காங்க. அவங்களோட அருகில் அவருடைய அம்மா இருக்காங்க. இப்போ தேஜஸ்ரீ அம்மாவுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேரு தேஜாஸ்ரீ. அம்மா என்ன படிக்கிறீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரிம்மா. பாப்பாக்கு என்ன பிரச்சனை இருந்ததுமா? எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. எவ்வளவு நாளா வந்திருக்குமா? ஒரு 4 months 5 months இருக்கும். ஓ, 4-5 மாசம் வந்துட்டு இருந்தது. சரிம்மா. கண்ணுல இருந்து தண்ணி வந்தது. அடுத்ததுமா? இது மூக்குல ரன்னிங் நோஸ் இருந்தது. ஒரே தும்பல் வந்துட்டு இருந்தது. தும்பல் எவ்வளவு நேரம் தும்புவீங்க? கண்டினியூஸா ஒரு நாளைக்கு ஒரு 50 அந்த மாதிரி அவ்வளவு. ஓ, அது மாதிரி தும்புவீங்க. இதுக்கு வேற எங்கயாவது போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் முறை இங்க தான் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் முறை இங்க தான். அம்மா உங்க பேருங்கம்மா? புவனேஸ்வரி. புவனேஸ்வரிமா. இப்போ பாப்பா அம்மாக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது? அடுக்கு தும்பல் காலையில மார்னிங் எழுந்த உடனே அடுக்கு தும்பல் தான் வந்தது அவளுக்கு. ஓஹோ. கண்டினியூஸா வரும் 10 வாட்டியோ இல்லை 20 வாட்டியோ மார்னிங் எழுந்தது அடுக்கு தும்பல் தான் ஃபுல்லா வரும். கண்ணில் தண்ணி நீர் கோத்துக்கிட்டே இருந்தது. கண்ணில் டிவி பார்த்தாலோ போன் பார்த்தாலோ ஒரு பர்சனை பார்த்தா கூட நீர் கோத்துட்டே தான் இருந்தது அவளுக்கு. ஓகே ஓகே. அழறா மாதிரி எப்போதும் அழறா மாதிரியே இருந்தது. இதுக்கு ஏதாவது வேற ட்ரீட்மெண்ட் இல்ல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. நாங்க எதுவுமே பார்க்கல. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் முறை இங்க தான் வந்தீங்க? ஆமா, இங்க தான் வந்தோம். பாரம்பரிய வைத்தியர் மூலமா மருத்துவர்கள் என்ன மாதிரியான மருந்துகள் உங்களுக்கு கொடுத்தாங்க? கண்ணில் டிராப்ஸ் கொடுத்தாங்க, கண்ணுக்கு மூக்குக்கும் டிராப்ஸ் கொடுத்தாங்க, அந்த அடுக்கு தும்பலுக்கு டிராப்ஸ் கொடுத்தாங்க. இது எப்படி பயன்படுத்துனீங்க? நைட்ல வந்து படுத்துக்கிட்டு கழுத்தை தூக்கிட்டு மூக்குல போட்டுக்கோங்க அப்படின்னாரு. கண்ணுக்கும் அதேதான் சொன்னாரு. அதேதான் சொன்னாங்க. இது எவ்வளவு நாள் தொடர்ச்சி நீங்க எடுத்தீங்கம்மா? இல்ல, ஒரு 1 வீக் தான் கொடுத்தமே. அது அவ்வளவுதானா? 1 வீக் தான். நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு ரிகவர் ஆச்சு? கண்ணுக்கு வந்து ஐயா சொன்னாரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஊத்தணும்ட்டு. நான் 2 டைம்ஸ் தான் வந்து கண்ணுக்கு போட்டேன். 2 டைம்ஸ்ல எனக்கு சரியாயிடுச்சு. எத்தனை நாள் இருந்தது? 4 மந்த்ஸா இருந்தது. நான் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஆனா சரியாயிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் ட்ராப்ஸ் யூஸ் போடல. 2 டைம்ஸ் தான் பண்ணேன். நோஸ்க்கு வந்து நிறைய ரன்னிங் நோஸ் இருந்தது, தும்பல் வந்துட்டே இருந்தது. நோஸ்க்கு வந்து நான் கரெக்டா ஐயா சொன்னாரு டெய்லி ஊத்தணும் நோஸ்க்குன்னு சொன்னாரு. நான் கரெக்டா 1 வீக் தான் போட்டேன் நோஸ்க்கு. ஐயா சொல்றதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் சரியாயிடுச்சு. ஆமா. ஆமா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, திரும்ப இப்போ இது மாதிரி உங்களுக்கு கண்ணுல நீர் வருது, ரன்னிங் நோஸ் ஏதாவது வருதுங்களாமா? வரல. சரி, இன்ன வரைக்கும் வரல. அப்போ நீங்க மெடிசின் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? மெடிசன் வந்து நான் விட்டு 2 months ஆயிடுச்சு. 2 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் இல்ல. இனிமே வராது. சரி ஐயா, நீங்க சொல்லுங்க. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னாக்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாங்க? நீங்க என்ன மாதிரி சிகிச்சைகள் மருத்துவ மூலமா கொடுத்தீங்க? அவங்க வந்து தினந்தோறும் ஸ்கூலுக்கு போன பிறகு கரெக்டா அந்த 10ல 10:30 போலதான் அந்த கண்ணுல நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு கண்ணுல அப்படின்னாங்க. நமக்கு பெக்குலியர் கேஸா தெரிஞ்சது. நான் ரேர் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் நிக்காம. தென் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில எழுந்த உடனே அந்த அடுக்கு தும்பல். ஏன்னா அவங்க சொன்னது 50 முறைன்னு சொன்னாங்கல்ல, அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு 10-20 முறை வரும், திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அது தும்மல் வந்தால் எந்த வேலையுமே ஆகாது குழந்தைங்களுக்கு. அதனால நம்ம ஆண்டவர் தைலத்தையும் நசியத்தையும் தான் கொடுத்தோம். வேற உள்ளுக்கு வேற எதுவுமே கொடுக்கல. இந்த 2 சொட்டு மருந்து மட்டும் கொடுத்தோம். அப்புறம் சொன்னாங்க 1 வாரம் கழிச்சு 2மே நார்மல் ஆயிடுது, நாங்கள் மருந்து எடுக்கலாமான்னு கேட்டாங்க. வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு பாருங்கன்னா இது வரைக்கும் 2 மாசம் ஆகுது. 2வது எடுக்கவே இல்லை. அவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. அந்த தொந்தரவுகள்லாம் இல்லை. இல்ல. தேசியம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களை போல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம், ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளைங்களாகட்டும், உங்க ஏஜ்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு இது மாதிரி சளி சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஒரு சில இன்னர் யூஸ் பண்றாங்க, ஒரு சில அடுக்கு தும்பல் வருது, சளி நல்லா கோத்துக்குது, கைங்கன்னு சவுண்டு வருது. இப்படியெல்லாம் சளி சார்ந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா ஐயாவோட மருந்து யூஸ் பண்ணுங்க தான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவீங்க. ஓகே. ஆமா, நீங்க சொல்லுங்க. இப்ப பாப்பா முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? என்ன ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு நல்லா இருக்கு.
குழந்தை பார்க்க நல்லா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது எந்த இதுவும் இல்லை. நல்ல தண்ணி வருது, நீர் கோர்த்து, அதான் எதுவுமே இல்லை, தும்பலும் இல்லை. ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருச்சு. அப்போ அவ்வளவு இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு. இப்ப நல்லா இருக்காங்க. ஏன் நேயர்களே, நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்க. அதனால உங்களுக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு, ரன்னிங் ரோஸ் இருக்குது, இல்ல கண் சார்ந்த பிரச்சனை இருக்கு, கிட்ட பருவ தூர பருவ கண்ணில் குளுக்கோமா, கேட்ராக் இருக்கு, அதே மாதிரி ரெட்டினோபதி இருக்குது, அது மாதிரி கண் சார்ந்த 96 வகையான பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை இருக்குது. முக்கியமா இந்த ஆண்டவ தைலம் மிக சிறப்பா வேலை செய்யுது. அதே மாதிரி ஐயா கொடுக்குற இந்த நர்சிங் அப்போ வந்து நான் அந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமா வேலை செய்யக்கூடிய மருந்துகளா இருக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி பிரச்சனை இருக்கிற நீங்க அருகில் இருக்க ஒரு சித்த மருத்துவர் நாடி அவங்க கிட்ட என்ன பிரச்சனையோ நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அதுல இருந்து நீங்க ரிகவர் பண்ணிட முடியும். ஆனா நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அருமையான மருந்துகளை சரியான விகிதாச்சாரத்தில் சரியான நேரத்துல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில வாழ்வியல் முறை, உணவியல் முறையை மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாற்றும் போது இப்ப பாத்தீங்கன்னா முழுமையா அவங்க ரிகவரி வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லை. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாக்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முக்கியமா இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி.